மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் ஒரு கதையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த அழகிய வாய்ப்பை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் ஆசான் ரவிசானுக்கும் நன்றியை நல்குவதோடு என்றும் என்னை ஊக்குவிக்கும் சகோதரி நிராவிற்கும் எனது நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். கதை வினை விதைத்தவன். கதிரையோடு சேர்த்து கட்டப்பட்ட கைகளை விடுவிக்க முடியாமல் பூட்டப்பட்ட அந்த கதவை பார்த்தபடி பதட்டத்துடன் இருந்தான். வெட்டப்படாத தலைமுடியும் மழிக்கப்படாத தாடியும் என்று ஆளை பார்த்தாலே பெரிய யோக்கியனாக தெரியவில்லை. ஆனால் அவனுக்குள் ஒரே கேள்விதான், யார் என்ன கடத்திட்டு வந்தது, எப்படி கடத்தினார்கள் என்பதே. கண்ணை மூடி யோசித்தான். ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. என்ன நேரமாக இருக்கும், எத்தனை நாள் இப்படி இருக்கிறேன் என யோசிக்கும் போதே வயிற்றுக்குள் பசி மெதுவாக ஏற்றி பார்த்தது. தூரத்தை யாரோ ஓதும் சத்தம் கேட்கவே காதை கூர்மையாக்கினான். ஆனால் அந்த காலடி சத்தம் மீண்டும் தூரத்தை சென்று விட்டது. இவன் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான். மனமோ எங்கு சுற்றியும் யார் கடத்தியது என்ற கேள்வியிலே நின்றது. கையை விடுவிக்க எவ்வளவோ முயற்சி செய்து முடியவில்லை. ஆற்றாமை பொங்க பொங்க அப்படியே கண்ணை மூடினான். அப்பொழுது தன் பின்னால் ஏதோ வெளிச்சம் வருவதை உணர்ந்தான். அத்தோடு தன் கழுத்தில் சுருக்கென்று குத்திய உணர்வு வர தலையை முன்னும் பின்னுமாக ஆட்டினான். அப்படியே மயங்கியும் போனான். போது வேறொரு இடத்தில் இருப்பதை உணர்ந்தான். கைகள் இப்போது சுதந்திர நிலையில் இருந்தது. தூரத்தை ஒரு கோப்பையில் உணவும் ஒரு தண்ணீர் கோவலையும் இருந்தது. பசி இவனை எந்த முடிவும் எடுக்க விடவில்லை. ஏறக்குறைய உணவை நோக்கி பாய்ந்தான் என்றே சொல்லலாம். அப்படியே வேக வேகமாய் விழுங்கினான். புறையேற தண்ணீரை மடமடவென்று குடித்தான். ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். பசி போக புத்தி வெளுத்து கொண்டது. அந்த அறையை சுற்றி வர ஆரம்பித்தான். தனக்கு வெளியே செல்ல வழி ஏதும் இருக்கிறதா என்று அங்குலமாக தேடினான். ஆனால் அதுவோ முழுவதுமாக மூடப்பட்ட கொள்கலன் பெட்டி என்று தெரிந்து கொண்டான். மீண்டும் ஆற்றாமை பொங்க தன் கையால் பலமாக அந்த பெட்டியை தட்டினான். கை வலித்ததை தவிர வேறொன்றுமே நடக்கவில்லை. அந்த அறையின் ஓரத்தில் கழிவறையும் இருந்தது. அதை பார்த்தவனுக்கு ஒன்று புரிந்தது. தனக்கான தண்டனை மிகவும் தெளிவாக திட்டமிடப்பட்டுள்ளது. தப்பிச் செல்லுதல் சாத்தியப்படாது என்று. தன்னை யார் கடத்தியது, எதற்காக கடத்தினார்கள் என்ற விடை தெரியா கேள்வி அவனை கொள்ளாமல் கொன்றது. அந்த இருட்டும் தனிமையும் அவனை ஏதோ செய்தது. முடிவெளியான பாலைவனத்தில் பயணம் செய்வதை விட மோசமான ஓர் உணர்வு அவனுக்குள் பரவி அவனை களைப்படைய செய்தது. யாரோ பலமாக தட்டும் சத்தம் கேட்க இவன் உடனே விழிப்படைந்தான். ஏய், கேட்டுக்கொண்டுதானே ஈக்க என்று கேள்வி வர இவன் பதிலளிக்காமல் முடிந்தளவு குரலை உள்வாங்கி யாரென்று தெரிந்து கொள்ள முயற்சித்தான். அடே, எனக்கு தெரியும் நீ தாரு, உண்ட கேம் என்னான்னு என்று மீண்டும் ஒலித்த குரல் இவனுக்கு பரிச்சயமே இல்லை. அடே பேசுடா, பேசாட்டி உள்ள கிடந்து சாவ போற என்று கத்தினான் வெளியே உள்ளவன். உடனே இவனும், ஏய் யாரா நீ, என்னை பற்றி உனக்கு தெரியாது, கையில் மாட்டுன கொன்னே போடுவேன் என்று கத்தினான். அதற்கு வெளியே உள்ளவன், உன் பேரு சிவம், நீ கண்டிக்காரன், நீ பெரிய கேம்காரன், எல்லாம் தெரியும். இப்போ நான் செல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும், குறுக்கே பேசக்கூடாது. நீ செல்லி ஒன்றுமே ஆக போகிறதில்லை, சரியா என்று கூறினான். ஏய் நீ யாரடா, அதை சொல்லு என்று சிவத்தின் கேள்விக்கு, அது ஒன்றும் தேவைப்படாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் செல்கிறோம், நீ என்ன செய்யணும்னு. நீ ஏதாவது கோல்மால் பண்ணி எங்களை ஏமாத்தின, உன்னை எப்படி தூக்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்றவனின் குரலுக்கு பதில் ஏதும் சில நிமிடம் தராமல் அமைதியாக இருந்தான். பிறகு, சரி என்னன்னு சொல்லே என்றான். ரொம்ப நல்லது, அதை பிறகு சொல்கிறோம், இப்போ சாப்பாடு தாரை தின்னுட்டீரி என்றான் வெளியில் இருந்தவன். பிறகு வெளியிலிருந்து ஒரு சிறிய இடைவெளிக்குள் உணவு தட்டை தள்ளிவிட்டு சென்றான். அந்த உணவு இப்போது சிவத்திற்கு அவசியமாக தெரியவில்லை. அதை ஓரமாக தள்ளி வைத்தவனின் மனம் முழுவதுமாக ஒரே சிந்தனை. யார் இவங்க, என்ன வச்சு என்ன திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார்கள், இதில் இருந்து எப்படி தப்பிக்கிறது? யோசித்து யோசித்து தூங்கியே போனான். கண் விழிக்கும் போது அந்த பெட்டியில் பலமான தட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அடே எலும்புடா, இறுகியா செத்துட்டியா என்று கத்தியவர்கள் கெட்ட வார்த்தைகளில் அர்ச்சித்துக் கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் மிக நேரமாக தட்டி தட்டி ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்று விட்டனர். கண் விழித்த சிவம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். அப்படியே தன்னை யதார்த்த நிலைக்கு கொண்டு வந்தவன் தானும் இந்த பக்கம் மெதுவாக தட்டினான். அடே, அவன் இப்போதான் முழிச்சிருக்கிறான் என்று ஒருவன் சொல்ல மற்றவர்கள் கெட்ட வார்த்தைகளை திட்டிக் கொண்டிருந்தனர். அதை கேட்ட சிவம் கோபப்பட்டாலும் நிதானத்தை கடைபிடித்தான். சரி, கத்தாமல் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். கத்தாம இருங்கடா, இப்போ பேசுவோம் என்று ஒருவன் கூற சற்று நேரம் அமைதியானது. நீ ஒருத்தனை போடணும் என்று அவன் கூற, அடே, இதை நேரடியாகவே கேட்டிருக்கலாம், சும்மா எதுக்கு எனக்கு இப்படி குடைச்சல் கொடுத்தீங்க என்று சிவம் கோபமாக கேட்க, இது லேசான விஷயம் இல்லை, அதோட நீ எங்களை பார்க்கக்கூடாது, விஷயம் தப்பானா யார் உனக்கு ஆர்டர் கொடுத்ததுன்னு உனக்கே தெரியாது, அப்போ தானே நாம சேஃப் என்றான். என்னடா கொள்றதுல லேசு, என்ன கஷ்டம், என்ன, நீ நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் என்ற சிவத்திற்கு அதிர்ச்சியான பதில் காத்திருந்தது. அடே, கொஞ்சம் கூவாமைடா, நீ போட போகிறது நீதிபதியை, அதுவும் கோட்டுக்குள்ளேயே வச்சு என்றதை கேட்டு அப்படியே உறைந்து தான் போனான். என்ன விளையாடுறீங்களா, தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, மாட்டுனா எல்லாமே சங்கு தான் தெரியுமா என்றான். அப்போது வெளியில் இருந்தவன், தெரியுமே, தெரியாமலா உங்ககிட்ட சொல்கிறோம், மாட்டுனா நீ மட்டும்தானே மாட்டுவ, நாங்கள் எப்படியும் மாட்ட போகிறதில்ல, உனக்கு தான் நம்ம யாருன்னே தெரியாது என்றான். மற்றவர்கள் பெரிதாக சிரிக்கும் சத்தம் கூடவே கேட்டது. தான் நன்றாகவே மாட்டிக்கொண்டது இப்போது சிவத்துக்கு புரிந்தது. இருந்தாலும் தான் இதை செய்யப்போவதில்லை என தீர்மானித்தான். இதை நான் செய்ய போகிறதில்ல, உனக்கு முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான். அடே சிவம், யோசிக்காமலா உன்னை தூக்கினோம், உனக்கு படம் கொஞ்சம் காட்டுறோம், பார்த்துட்டு பிறகு சொல்லுடா செல்லம் என்றான் கிண்டலாக. உள்ளே திணிக்கப்பட்ட படத்தை வேகமாய் பார்த்தான். அப்படியே அதிர்ந்து போனான். அவை இவன் செய்த குற்றங்களின் ஆதாரங்கள். இவனுக்கே ஆச்சரியம். யாருக்கும் தெரியாமல் திட்டமிட்டு செய்த கொலைகளும் கொள்ளைகளும் எப்படி இவர்களால் இப்படி துல்லியமாக படம் எடுக்கப்பட்டது என்பது இவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதுவரை இவனின் குற்றச்செயல் அடையாளம் யாருக்குமே தெரியாது. அவ்வளவு நேர்த்தியாக திட்டமிட்டு தனியாகவே அதை செயல்படுத்துவான். கூற்று என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதை இவர்கள் எப்படி தெரிந்து வைத்து படம் எடுத்தார்கள் என யோசிக்கும் போதே தன்னை சுற்றிய மாயவலை பின்னப்பட்டுள்ளது தெரிந்தது. இதை நினைக்கும் போது தலை சுற்றியது. அப்படியே படத்தை பார்த்து கொண்டு வந்தவனின் கண்களில் அந்த படமும் மாட்டியது. அதில் அவனது மகன் பாடசாலை செல்லும்போது எடுக்கப்பட்டிருந்தது. இப்போது சிவத்திற்கு தான் மாட்டிக்கொண்டதும் இதிலிருந்து எப்படியும் தன்னால் மீள முடியாது என்பதும் புரிந்தது. செய்தாலும் செய்யாவிட்டாலும் இவனின் எதிர்காலம் இவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. என்ன துரை, சத்தமே இல்லை, நம்ம பிளானில் மாற்றமும் இல்லை என்றவன். சரி, இதை நீ செய்கிறதுக்கு ரெடியாகு என்று அவனாகவே முடிவையும் எடுத்துக்கொண்டான். சிவத்திற்கான முடிவு எடுக்கும் சுதந்திரம் கூட இப்போது இல்லை என்பதே நிஜம். சரி, இப்போ உனக்கு கதையை சொல்கிறேன். என்ற நானா ஒருத்தருக்கு தூக்கு கொடுத்துட்டான் அந்த ஜட்ஜ். அது மட்டுமல்ல, நம்ம வியாபாரத்துக்கும் அவன் இப்போ லெடையை போடுறான். அதனால் அவனை போட போகிறோம். நீ பிளானை போடு, தேதியை நாம் சொல்கிறோம். உன்னை யாருக்கும் தெரியாது, அதுதான் உன்னை இதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். வேலையை முடித்தா 5 கோடி உனக்கு நாளைக்கு 50% அட்வான்ஸ் பேங்கில் போடுறோம். மாட்டாமல் பிளானை போடுறது உன்னோட பிரச்சனை. எங்களை ஏமாற்ற நினச்ச உன் படம் போலீஸுக்கு போகும், உன்னோட மகன் உசுரோடையே இருக்க மாட்டான் என்று பேசி முடிக்கும் வரை சிவம் வாயை திறக்கவில்லை. செய்த பாவத்தின் சாபங்கள் கண்முன்னே வந்து போகிறோம். சரி, உன்னை நாளைக்கு அனுப்பிடுவோம், தேதியே சொல்லுவோம். சரி, இன்னைக்கு பிரியாணி தின்றியா என்றவனிடம் ஒன்றுமே தேவையில்லை என்றான். வெளியில் உள்ளவர்கள் சிரிக்கும் சத்தம் கேட்டு மிகவும் கோபமானான். பிரியாணியாம் பிரியாணி, என்னைய கோழியாக்கிட்டு என்றான் சத்தமாக. வெளியே சிரிப்பு பலமாக கேட்டது. அப்படியே அவர்களின் சத்தம் மெதுவாக அமைதியானது. சிவம் இடிந்தே போய்விட்டான். அவன் செய்த கொலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கண்முன்னே வந்தன. எத்தனை அப்பாவிகள்! அதை செய்து சம்பாதித்த பணத்தில்தான் எத்தனை ஆடம்பர வாழ்க்கை! இன்று அனைத்து சொத்துக்களும் அவன் கண்முன்னே வந்து நர்த்தனமாடின. பாவத்தின் சன்மானம் சாபம் என்பது
இப்போது நன்றாகவே புரிந்தது. ஒன்று மட்டும் அவனுக்கு தெள்ளத் தெளிவாய் தெரிந்தது. இனி ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் ஆபத்தானது என்று அப்படியே தூங்கி விட்டான். கண் விழித்து பார்க்கையில் ஒரு பூங்காவில் இருக்கையில் படுத்து கிடந்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். அது பேராதனை பூங்கா என்பது புரிந்தது. எப்படி இங்கே வந்தேன் என்று சிந்தித்தவனுக்கு தூங்கும்போது அவர்கள் இவனை மயக்கமாக்கி இடம் மாற்றியிருக்கிறார்கள் என்பது விளங்கியது. பக்கத்தில் ஒரு பேக் இருந்தது. அதை திறந்து பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் என்றால் அதில் பணக்கட்டுகள் நிரம்பியிருந்தன. முன்னைய காலம் என்றால் அதை எண்ணி பார்த்தே ஆனந்தப்பட்டிருப்பான். ஆனால் இப்பொழுது அதை பார்க்கும் போதே வெறுப்பாக இருந்தது. அருகில் உணவு பொதி ஒன்றும் இருந்தது. அதை எடுத்து பார்த்தான். அது மிகவும் சூடாகவே இருந்தது. அநேகமாக தான் இப்பொழுதுதான் கொண்டு வந்து விடப்பட்டிருப்பேன். அவர்கள் இங்குதான் எங்கேயாவது இருப்பார்கள் என்று நினைத்தான். சுற்று முற்றும் பார்த்தான். அங்கு அனைவருமே இவனை பார்ப்பது போல ஒரு பிரமை. பொதியின் கீழே ஒரு வெள்ளை கடதாசி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதில், நன்றி நண்பரே, இனி உங்களுக்கான காலம், அதை சரியாக திட்டமிடுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இன்றிலிருந்து சரியாக 21 நாட்களில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். உங்களுக்கான ஆயுதம் உங்கள் வீட்டின் வெளியே உள்ள பூச்சாடியில் கீழ் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளது என்ற கணனி எழுத்துருவில் இருந்தது. அதை வாசித்தவன் தன் காட்சட்டை பையில் தனது கையடி தொலைபேசி இருப்பதை கண்டான். அவர்கள் மிகவும் தெளிவாக திட்டமிட்டுள்ளார்கள் என்பதை நன்றாகவே அறிந்து கொண்டார். ஒரு மாதிரியாக வீட்டுக்கு வந்துவிட்டார். மனைவி, மகன் என்று எல்லோருமே கேள்வி மேல் கேள்வி கேட்க ஒரு பதிலும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று அந்த பையை ஒளித்து வைத்தவன் கட்டிலின் மேல் அமர்ந்தான். அவன் அந்த வீட்டையும் அந்த ஊரையும் பொறுத்தவரையில் மிகவும் ஒரு நல்ல மனிதன். ஓர் வாகனத்தை கொண்டு வாடகைக்கு ஓடி தன் குடும்பத்தை முன்னேற்றி பெரிய அளவு வளர்ந்துள்ளான். எந்த வம்பு தும்புகளுக்கும் போகாதவன், சிறந்த குடையாளி, பக்திமான் என்ற பல பக்கங்கள். ஆனால் யாருமே அறியாத மற்றொரு பக்கம் அவனுக்குண்டு. அதுதான் நிழல் உலக நாயகன். அதிலும் தனியாகவே சென்று யாரும் அறியாத வகையில் ஒரு தடயமும் இல்லாமல் கொள்ளைகளை செய்வது இவனின் தனித்துவம். அப்படி அவன் செய்தது ஏராளம். போலீசாரும் தலையை பீத்து கொண்டு தேடி வருகின்றனர். இன்று வரை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. ஆனால் அவன் ஊரில் சத்தியம் செய்து சொன்னாலும் அங்குள்ளவர்கள் நம்ப மாட்டார்கள். இவனுக்கு ஒரு ஆச்சரியம்தான். அது இவனை அறியாமலே இவன் கண்காணிக்கப்பட்டது. அதுதான் இதுவரை இவனுக்கு புரியவில்லை. என்ன செய்வது, எங்கே தொடங்குவது, ஒன்றுமே அவனுக்கு புரியவில்லை. அவன் இருப்பதோ கண்டியில், ஆனால் செய்ய வேண்டிய வேலையோ கொழும்பில். அதுவும் தெரியாத ஊர். கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கியிருந்து தான் திட்டமிட வேண்டும். வீட்டிற்கு என்ன சொல்லுவது என்ற யோசனையும் இதுவரை வரவில்லை. எங்கோ ஒரு உள்ளுணர்வு இவனை எந்த பக்கமும் சிந்திக்க விடவே இல்லை. முன்பெல்லாம் ஒரு வேலையை கையில் எடுத்தால் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்குவான். தன் பெயரில் இல்லாத நிறைய சிம் கார்டுகள் எப்போதும் இருக்கும். எடுக்கும் வேலையை கூட இவன் தான் செய்கிறான் என்பது இவனிடம் கூறுபவனுக்கே தெரியாது. அதிலும் கூலிக்கு கொலை செய்வதில் தான் ஏதோ உதவி செய்வது போல ஒரு நம்பரை கொடுத்து விடுவான். அதற்கு பிறகு அவன் அதில் இல்லாதது போலவும் நம்பரை கொடுத்ததே பாவம் போலவும் பேசுவான். வேலை முடித்ததும் அந்த சிம் அப்படியே செயலிழந்துவிடும். பணப்பரிமாற்றம் கூட மிகவும் சூட்சமமாக திட்டமிட்டு செய்யப்படும். கடைசி வரை இவன் பெயர் வெளியில் வராது. இன்று அந்த மூளை செயலிழந்து நிற்கிறது. யாரோ இவனை கண்காணித்துக் கொண்டே இருப்பது போலவே தோன்றும் ஒரு உணர்வால் இவனின் திட்டமிடல் பகுதி உறைந்து போனதே என்று சொல்லலாம். அறைக்குள்ளே இருப்பது பைத்தியத்தை உண்டு பண்ணிவிடும் என்று நினைவு வர வெளியே வந்தான். அங்கிருந்த மனைவி உடனே, எங்கெங்க போயிருந்தீங்க? ஒரு போன் கூட பண்ணலை, போன் கூட ஓப்பால தான் இருந்துச்சு என்று கேட்க, மகனும் தன் பங்கிற்கு, என்னப்பா ஏதாவது விசேஷமா? பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நானே சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா என்றான். மகனை கவலையுடன் பார்த்தவன், அவனையும் வைத்து பின்னப்பட்ட வலையில் கிடைத்த பிரியாணி என்று எப்படிதான் அவன் சொல்லுவான்? அதன் நினைக்கும் போதே அடி வயிற்றில் ஏதோ செய்வது போல் இருந்தது. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்க தோன்றியது. என்னங்க பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க என்ற மனைவியின் கேள்வியில் நினைவுக்கு வந்தவன், ஒன்றுமில்லை, கொஞ்சம் கலப்பு. அதுதான் கொழும்புக்கு ஒரு 25 நாளைக்கு 1000 வந்திருக்கு,
அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்றான் சிவம். எங்கெங்க போகிறீங்க என்ற மனைவிக்கு, கொழும்பு போயிட்டு தான் பார்க்கணும், வேன் கூட அவங்க தான் தராங்க, நான் மட்டும்தான் போகிறேன் என்றவனை புரியாமல் பார்த்தாள். அதை பார்த்து எப்படியும் இயல்பாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தவன், சரி பசிக்குது, போய் சாப்பாடு எடு என்றான். சாப்பிட்டவன் அறைக்கு போய் சிறிது நேரம் கண்ணை மூடி அமர்ந்தான். மனம் கொஞ்சம் இலகுவானது போல இருந்தது. இறுதியில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். முதலில் இதை செய்ய வேண்டும், இல்லாவிடில் என் குடும்பத்திற்கு பிரச்சனை. சரி, கொழும்பு போவோம், வாரதை பிறகு பார்க்கலாம் என்று நினைத்தான். ஒளித்து வைத்த ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு ஒருவாறு கொழும்பு வந்து சேர்ந்தான். புதுக்கடை பக்கம் ஒரு ரூம் எடுத்துக்கொண்டான். வாடகை கார் எடுக்கும் இடத்தில் ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். அதை ஒரு வாடகைக்கு விடும் கம்பெனியிலும் பதிந்தும் கொண்டான். யாருக்கும் சந்தேகம் இல்லாதபடி 2 நாட்களில் தனது அத்திவாரத்தை பலமாக உருவாக்கினான். அடிக்கடி நீதிமன்றத்துக்குள் சென்று வர வசதியாக அறையையும் யாருக்கும் சந்தேகம் வரப்படாதபடி அயர் வாகனம் என்றும் தன்னை ஸ்திரப்படுத்தினான். தனது தாடியை எடுத்து முடியை வெற்றி தன்னை ஊர்க்கார்கள் அடையாளம் காணாதபடி உருமாற்றிக் கொண்டான். 2 நாட்கள் முடியும் முன்னரே இதனை செய்து முடித்தான். தன் அறைக்குள் சென்றவன் அடுத்த நாள் செய்ய வேண்டியதை பற்றி யோசித்தான். தனிமை அவனுக்கு பல நினைவு மீட்டல்களை தந்தது. என்னத்தான் திட்டமிட்டாலும் ஆழ்மனதின் பயம் ஒருவித உணர்வை தந்து கொண்டுதான் இருந்தது. என்னத்தான் மாற்றி மாற்றி யோசித்தாலும் அது மட்டும் குறையவே இல்லை. கட்டிலில் படுத்தவன் மேல் விட்டத்தை பார்த்து கொண்டிருந்த போது முன்னர் யாருமே அறியாதவாறு ஒருவரை ரயிலில் தள்ளி கொலை செய்தது ஞாபகம் வந்தது. எல்லோரும் கூக்குரல் இட்ட போது தானும் கத்தி ஆடிய நாடகமும் நினைவுக்கு வந்தது. எதற்கு கொன்றான் என்பது கொன்றவனுக்கும் தெரியவில்லை, எதற்கு செத்தோம் என்று செத்தவனுக்கும் தெரியவில்லை. எல்லாமே பணம் செய்த செயல். காலையில் எழுந்து தன் கடமைகளை முடித்துக்கொண்டு நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்தான். ஒருவித பயம் கலந்த உணர்வுதான் என்றாலும் தனது திட்டத்திற்காக உள்ளே நுழைந்தான். அன்று சன நடமாட்டம் அதிகமாயிருந்தது. நிறைய வழக்குகள். நீதிமன்றம் மிக சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. பல்வேறு வழக்குகள், விதவிதமான வழக்குகள். சிவத்திற்கு இது ஒரு முதல் அனுபவம். அவன் எப்போதாவது வரவேண்டிய இடம். ஆனால் ஒரு குற்றம் செய்ய உளவு பார்க்க வந்திருக்கிறான். கண்களோ அனைத்து இடத்தையும் அளவு எடுத்துக்கொண்டது. சுமார் 12 மணி வரையில் இருந்தவன் வெளியில் வந்தான். வந்தவன் தன் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அழைப்பை தொடங்கவும் ஒரு சவாரி வரவும் அதை எடுத்துக்கொண்டு சென்றான். அன்றைய 3வது நாள் முடிய அறைக்கு வந்தவன் மீண்டும் தனிமையில் சிந்திக்கலானான். ஏறக்குறைய திட்டம் செயலுக்கு ஒப்பாக வந்திருந்தது. அவன் விபத்து வடிவிலே பழைய கொலைகளை செய்திருக்கிறான். 1-2 துப்பாக்கி கொண்டும் செய்திருக்கிறான். ஆனால் அனைத்தும் யாருமே அறியாத முறையில் இருந்தது. இன்று வரை போலீசாருக்கே தண்ணி காட்டி நிற்கின்றது. ஆனால் இதுவோ வித்தியாசம். அவ்வளவு கூட்டத்திற்குள் வேலையை செய்து முடிப்பதோடு மட்டுமல்ல, தப்பிக்கவும் வேண்டும். சிரமமான இந்த காரியத்தை சரியாக திட்டமிட்டு தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் உறக்கமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்தான். எப்படியோ உறங்கியும் போனான். அடுத்தடுத்த நாட்களில் அதே வேலையை தான் செய்தான். திட்டமிடலிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தான். காரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையே. இடையே இன்னொருவரின் வாகனம் தரிக்கும் இடத்தில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி சண்டை வர வைத்து உடனே மன்னிப்பும் கேட்டு ஒரு நல்லவன் என்ற பிம்பத்தை செயற்கையாக உருவாக்கினான். அவனை கண்டால் சிரித்துவிட்டு போகும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டான். நாட்கள் வேகமாய் நகர்ந்தது. அந்த சூழலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட சிவம் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். முன்னர் உள்ள பயம் இப்பொழுது குறைந்து இருந்தது. இதற்கு இடையில் இந்தியா போவதற்காக விசாவையும் டிக்கெட்டையும் எடுத்து வைத்து கொண்டான். அந்த 20வது நாள், திட்டத்தை நிறைவேற்றும் நாள், நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. அப்போது கைபேசியில் ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து அழைப்பொன்று வந்தது. ஹலோ, சொல்லுங்க என்று இவன் சொல்ல, குறுக்க பேசாமல் நான் செல்றதை கேளு. உன் பிளான் எல்லாமே சரியாக தான் போகுது. நாளைக்கு உனக்கு தோதுபடுற நேரத்தில் வேலை செய். இன்றைக்கி சரியாக 12 மணிக்கு வத்தலை பள்ளியாவத்தை பீச்சுக்கு வா. அங்கே ஒரு நீல நிற போட்டில் உனக்கான மிச்ச காசு ஈக்கும். எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம போ. ஜெயவேவா என்று சொல்லியவன் அழைப்பை துண்டித்து விட்டான். வத்தலை சென்று பணத்தை எடுத்தவன்
அதனை வங்கியில் தனது மகனின் பேரில் நிலையான வைப்பிலிட்டு அறைக்கு வந்தான். அங்கே அவனின் குறுகிய கால நண்பனின் ஒருவனின் பார்ட்டிக்கான அழைப்பை நாசுக்காக தவிர்த்துவிட்டு சாப்பிட சென்றான். அடுத்த நாளுக்காக காத்திருந்தான். உறக்கம் இவனை புறக்கணித்துவிட படபடப்பான இதய துடிப்புடன் அடுத்த நாளுக்காக காத்திருந்தான். அந்த காலை ஒருவித பரபரப்புடன் விடிந்தது. வெள்ளை நிற சேட்டும் கருப்பு நிற காட்சட்டையும் அணிந்து கொண்டு ஆயுதத்தையும் மறைத்து எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்குள் சென்றான். தனது செயலுக்காக காத்திருந்தான். ஆனால் இந்த நீதிபதி வராமல் பிரதி நீதிபதியே வந்திருந்தார். இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீண்ட நேரம் உள்ளேயே இருந்து வந்தவன் நேரடியாக வாகனத்தை நோக்கி நடந்தான். தன் கைபேசியை ஒன் செய்து அழைப்பு ஏதும் வந்துள்ளதா என்று பார்த்தான். ஒன்றுமே வரவில்லை. வாகனத்தில் ஏறினான். அப்பொழுது கைபேசி ஒலித்தது. அதில் பேசியவர்கள் "நோ மிஷன், சாரி" என்று கூறி தொடர்பை துண்டித்தார்கள். ஒன்றுமே புரியாமல் வாகனத்தின் கண்ணாடியை பார்த்தான். அப்பொழுது STF வாகனத்தை சூழ்ந்திருந்தனர். என்ன என்று கேட்கும் முன்னதாகவே கீழே இறக்கப்பட்டான். அவனை சோதனை செய்தவர்கள் அவனின் ஆயுதத்தை எடுத்தனர். வாகனத்தை சோதனையிட்டு சுமார் 100 கிலோ அளவு ஹெரோயின் போதை வஸ்தை கைப்பற்றினர். அன்றைய பிரதான செய்தியில் கண்டியை சேர்ந்த நபர் ஒருவர் நீதிமன்றத்துக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனை செய்யும் போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். போதைப்பொருளின் பெறுமதி ஏறக்குறைய 100 கோடி. கைது செய்யப்படும் போது அவரிடம் கைத்துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது என்று வந்தது. எதற்கு கொல்லப்பட்டோம் என்று தெரியாமல் இறந்தவர்களின் குடும்பங்களின் சாபங்கள் போலும். எதற்காக மாட்டி வைக்கப்பட்டோம் என்று புரியாமலே சிறைக்குள் இழுத்துக் கொண்டிருந்தான் சிவம். இந்த கதையை ஒளிபரப்ப நேரத்தை ஒதுக்கி தந்த SRS தமிழ் வானொலிக்கும் ஆசான் ரவிசானுக்கும் சகோதரி நிலாவிற்கும் எனது நன்றியை மீண்டும் சமர்ப்பிப்பதோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் அட்டனிலிருந்து S. திலக்.